ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் என்பது, அன்பு என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று நாம் நம்புகிறோம். ஒருவரை நாம் நேசிப்பது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாம் நேசிக்கிறோம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை நேசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த தீனுக்கு அவர் சேவை செய்ததன் காரணமாக நேசிக்கிறோம். அது எனக்கு வாஜிப் அல்ல, எனக்கு கடமை அல்ல. ஒருவர் இமாம் ஷாஃபியை பற்றி தவறான செய்திகள் கேள்விப்பட்டு அவரை வெறுத்தால் அவருடைய ஈமானில் குறை ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அவர் தவறான செய்தியை நம்பி இருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றம் தான் அவருக்கு உண்டு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருவர் வெறுத்தால் அது குஃப்ர்ல கொண்டு போய் என்ன செய்யும்? விட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அது குஃப்ர்ல என்ன செய்யும்? கொண்டு போய் விடும். எனவே மஹப்பத்துன் நபி மினல் ஈமான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். நான் ஒருவருடைய தந்தை, தாய், பிள்ளைகள், ஏனைய எல்லா மனிதர்களை விட அவருக்கு நான் நேசமாக இருக்கின்ற வரைக்கும் அவர் முஃமினாக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரையும்